ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டைனமிக் நீட் தமிழ் சேனல். நான் உங்களோட நீலதேவி. இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, பயோடெக்னாலஜியில் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். ஐம் ரியலி சாரி, ஆக்சுவலி எனக்கு 4 டேஸாக ரொம்ப உடம்பு சரியில்லை, ஃபீவரிஷாகவே இருந்தது. ஆல்சோ நேற்று நைட்டுக்கு மேலே தான் எனக்கு டெம்பரேச்சர் கம்மியாச்சு. ஓகே, ஸோ நான் இன்னைக்கு ப்ளஸ் நாளைக்குள்ளே ஒரு 2-3 வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் டெஃபினட்டாக வந்து ஏப்ரல் 30க்குள்ளே உங்களுக்கு சிலபஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். பயாலஜியில் இருக்க பயோமாலிக்யூல்ஸ் நான் நடத்த மாட்டேன். நான் இப்போயே சொல்லிடுறேன். பிகாஸ் நானே அந்த லெசன் படிக்கலை. சீனியர்கிட்ட கேட்டிருக்கேன், அவர் டைம் இருந்தால் நடத்துறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த சாப்டர், இந்த டோபா கேப்சூல் புக் வந்து இட் இஸ் அவைலபிள் இன் அமேசான். யாருக்காச்சும் ரிவிஷன் பண்ணணும்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஆர்டர் திஸ். ஓகே, எஸ், பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஐ பி கம்ப்ளீட்டிங் 11.1 அண்ட் 11.2. எனக்கு ரொம்ப த்ரோட் பெயினாக இருக்குது. ஸோ நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு 11.3 போட்டு விட்டுட்டேன். கண்டினியூஸாக தான் போடுவேன். ஓகே, ஸோ பயோடெக்னாலஜினா என்ன அப்படின்னா, இட் இஸ் த டெக்னிக் தட் டீல்ஸ் வித் லைவ் ஆர்கானிசம்ஸ் ஆர் என்சைம் ஃப்ரம் லைவ் ஆர்கானிசம். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் தேவை. அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு மெடிசினலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிளான்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். வாட் எவர் இட் மேபி, எனக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை. அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அந்த ப்ராடக்டை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, ஒரு லைவ் ஆர்கானிசத்தை, ஒரு உயிரோடு இருக்க ஆர்கானிசத்தையோ இல்லை ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கிற என்சைமையோ யூஸ் பண்ணி நான் அதை வந்து பண்ணுறேன். ஓகேவா, அந்த ப்ராடக்டை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன், ஒரு லைவ் ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்தோ அல்லது அல்லது அதோட என்சைம் கிட்ட இருந்தோ என்ன பண்ணுறேன், நான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு, யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜினா என்னென்னா, யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பயோடெக்னாலஜின்ற வார்த்தைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வியூ அண்ட் மாடர்ன் வியூ வச்சு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. என்னதுன்னா, த இன்டகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் ஆர்கானிசம் செல்ஸ், பார்ட்ஸ் thereof and molecular analogs for products and services. அதாவது நான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய நேச்சுரல் சயின்ஸையும் ஒரு ஆர்கானிசத்தோட செல்ஸ், அதோட பார்ட்ஸு, தென் மாலிகுலர் அனலாக்ஸையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு ப்ராடக்டை ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, அந்த ப்ராடக்டை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஒரு நேச்சுரல் சயின்ஸையும் ஆர்கானிசத்தோட செல் பார்ட்ஸையும் மாலிகுலர் அனலாக்ஸையும் இன்டகிரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். இந்த இடத்துல இது இல்லை, பட் புக்கில் வந்து பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் என் புக்கில் இருக்குது. என்னோடது வந்து லாஸ்ட் இயர் எடிஷன். ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். Genetic engineering. Genetic engineering is nothing but it is the technique to alter the chemistry of genetic material, that is DNA and RNA. Okay, one second. Yes, genetic engineering is nothing but the technique of altering the chemistry of the genetic material. நான் டிஎன்ஏவையோ ஆர்என்ஏவையோ ஆல்டர் பண்ணி ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அதை இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ என்னோட ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு நான் இன்சர்ட் பண்ண உடனே அதோட ஃபீனோடைப்பில் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு இன்செக்ட்டுக்கோ இல்லை ஒரு பெஸ்ட்டுக்கோ அது வந்து என்னவா இருக்குது, ரொம்ப பாதிக்கப்படுது அந்த பெஸ்ட்னால. அப்போது என்னோட ஹோஸ்ட் ஆர்கானிசம் யார், அந்த பிளான்ட். அந்த பிளான்ட்டோட டிஎன்ஏவை அல்லது ஆர்என்ஏவை, ஜெனட்டிக் மெட்டீரியலை நான் மாடிஃபை பண்ணுறேன், அல்லது அந்த பிளான்ட்டுக்கு ரெசிஸ்டிவாக இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு ஃபாரின் டிஎன்ஏ கிட்ட இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த பிளான்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். அப்போது என்னோட பிளான்ட்டோட ஃபீனோடைப் மாறுமா மாறாதா? இன்னும் கிளியராக சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட் வந்து கருப்பாக இருக்காரு. ஓகே, அவர் வந்து நல்ல கலராக மாறணும். ஓகே, அப்போது கலராக இருக்க ஒரு பர்சனோட டிஎன்ஏவை எடுத்து, அவங்களோட ஃபாரின் டிஎன்ஏவை எடுத்து, இப்போ டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி டிஎன்ஏ எப்படி இருக்காது, ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன். இது வந்து டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும், ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்
இது மட்டும்தான், ஜீன் மட்டும்தான் இட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் கலர். ஓகே, ஒவ்வொரு ஜீன் இருக்குன்னா டிஎன்ஏல நிறைய ஜீன் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொன்றுத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த கலரா இருக்கிறதுக்குன்னு ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கும்ல, அந்த ஜீனை மட்டும் நான் கட் பண்ணி என்ன பண்றேன், வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்து ஒரு வெக்டர் யூஸ் பண்ணி, வெக்டர் இஸ் நத்திங் பட் அ கேரியர். கேரியர் டிஃபன் கேரியர்ல, அதாவது அது என்னது, இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு டாக்ஸி மாதிரி. ஓகே, ஒரு வெக்டரை ஒரு வெக்டர் எடுத்து ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் திஸ், இந்த பிளாஸ்மிட்ன்றதெல்லாம் என்னன்றது கீழே வரும். ஓகே, ஒரு வெக்டர் ஆர்கானிசம்ல இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணிடுறேன், இதை என்னோட ஹோஸ்டோட டிஎன்ஏக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அப்போ என் ஹோஸ்டோட கலர், அதாவது என்னோட பேஷண்டோட கலர் மாறுமா மாறாதா? மாறும். ஏன்னா அந்த அந்த டிஎன்ஏ, இந்த ஃபாரின் டிஎன்ஏ அவரோட உடம்புக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ ஹோஸ்ட் டிஎன்ஏ, ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட ஃபீனோடைப்ல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஃபீனோடைப் இஸ் நத்திங் பட் டால், டுவார்ஃப், தென் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் இந்த ஃபீனோடைப்ஸ். ஓகே, சைஸ், கலரு, இதெல்லாம் ஃபீனோடைப்ஸ். நெக்ஸ்ட்டு maintenance, that is bioprocess engineering. Bioprocess engineering is nothing but the maintenance of the sterile condition. இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மேலே சொன்னால ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த ஒர்க் எல்லாம் நான் பண்றேன், என் பேஷண்ட்டுக்கு நான் பண்றேன். பண்ணிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கொடிய மைக்ரோப் வந்து தாக்கிடுச்சு, அதையும் சேர்த்து நான் வந்து என் ஹோஸ்டோட ஆர்கானிசத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடும், ஓகே அவ்வளவுதான், போயிடுவாரு. அப்போ என்னோட லேப் எப்படி இருக்கணும், நீட்டா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நான் அந்த இடத்த ஸ்டெரைல் ஆம்பியன்ஸோட மெயின்டைன் பண்ணணும். இட் ஷுட் பி மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஃப்ரீ. ஸோ அப்படி நான் மெயின்டைன் பண்றதுக்கு பேரு பயோப்ராசஸ் இன்ஜினியரிங். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைன் பாருங்க. Asexual reproduction preserves the genetic material, preserves the genetic information, while sexual reproduction permits variation. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் asexual reproductionக்கு எக்ஸாம்பிள் வந்து எதை எடுத்துக்கலாம், பிளான்ஸ் வந்து இப்போ எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். அம்மாவும் சரி, அதாவது பேரண்ட்டும் சரி, ப்ராஜனியும் சரி, எப்படி தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒன்று போல தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அங்கே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கும். பொதுவாகவே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிற இடங்கள்ல நமக்கு வந்து என்ன பெருசாக இருக்காது, வேரியேஷன் பெருசாக இருக்காது. சாரி, மவுஸ் மேலே ஃபோனை போட்டேன். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனால என்ன இருக்காது, வேரியேஷன் இருக்காது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து அப்படியே 100% அம்மா மாதிரி 100% அப்பா மாதிரி இருக்கேனா, இல்லை. எனக்கு வந்து வேரியேஷன் இருக்கு, ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஜீன் என்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் என்னது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, அதுல வந்து வேரியேஷன் இருக்கும். ஓகே பாப்பா, புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரீகாமினன்ட் டிஎன்ஏ. இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி I will tell something else. Yes, இங்க பாருங்க, இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நேட்டிவ் பிளாஸ்மிட்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. That is autonomously replicating circular extracellular DNA. ஆட்டோனோமஸா ரிப்ளிகேட் ஆகிற சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. இந்த வேர்டுலேயே உங்களுக்கு பாதி மீனிங் வந்துடும். ஓகே, ஸோ ஆட்டோனோமஸ்னா என்னன்னா, லைக் ஆட்டோமேட்டிக் இஸ் ஆட்டோனோமஸ், நத்திங் எல்ஸ். ஓகே, ஸோ ஆட்டோனோமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. இந்த சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா, இது இமேஜின் திஸ் இஸ் அ பாக்டீரியா. நான் சொல்லல, இது வந்து நான் 4வது தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த லெசன் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே புரியல. பிகாஸ் இட் இஸ் அ லெசன் தட் ஹேஸ் மெனி கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும், எதையும் விடவும் முடியாது. அட் த சேம் டைம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ புரியலைன்னா ப்ராபப்ளி 15th ஏப்ரல், எஸ் 15th ஏப்ரல் தேர் வில் பி ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே ஒரு மேஜர் சிலபஸ், 12th மேஜர் சிலபஸ் முடிச்சிடலான்னு பார்ப்போம். தெரியல, 15th அல்லது 16th பார்ப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாக்டீரியாவில் இதுதான் டிஎன்ஏ. ஓகே பாப்பா, இது டிஎன்ஏ இங்கே இருக்கிறது. இது வந்து அப்படி காயில்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும்.
ஓகே. இப்படி காயில்டா இருக்கிறது டிஎன்ஏ. இது பக்கத்துல செல்லுலரா சர்க்குலரா ஒண்ணு இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா சர்க்குலரா ஒண்ணு இருக்குல்ல, இது பேர் தான் என்னது? பிளாஸ்மிட். இத தான் நான் என்னவா யூஸ் பண்றேன்? வெக்டாரா யூஸ் பண்றேன். இந்த வெக்டார் ஏன் இத நான் வெக்டாரா யூஸ் பண்றேன்? ஏன்னா இது ரிப்ளிகேட் ஆகுது. இதுக்கு ரிப்ளிகேட் ஆகக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ இதுல நான் ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணி என்னோட ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு அனுப்பிச்சா அது உள்ள போய் ரெப்ளிகேட் ஆகும். ரெப்ளிகேட் ஆச்சுன்னா ஃபர்தரா ப்ரொடியூஸ் ஆகிற டிரான்ஸ்ஃபார்மட் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அந்த அந்த ஃபாரின் டிஎன்ஏக்கு தக்கன இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் ஃபீனோடைப்பை சேஞ்ச் பண்ணுது. ஓகே. அப்போ நான் எனக்கு கருப்பாகணும்னு வந்த பர்சன் வெள்ளையாவாங்க. ஏன்? ஏன்னா அந்த ஃபீனோடைப் அந்த ஃபாரின் டிஎன்ஏவோட அந்த தன்மை வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதை இன்னும் கிளியராக பார்க்கறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இட் வில் பி ஈஸி. ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேனா? ஸோ இதில் பாருங்க, எஸ், ஃபாரின் டிஎன்ஏ ஒன்று இருக்குப்பா. சரியா? ஃபாரின் டிஎன்ஏ ஒன்று இருக்கா? ஃபாரின் டிஎன்ஏ ஒன்று இருக்கு. இந்த ஃபாரின் டிஎன்ஏல எனக்கு இந்த குறிப்பிட்ட ஜீன் மட்டும் வேணும். ஓகே. இந்த ஜீன் மட்டும் தான் வேணும். ஓகே. இந்த ஜீன் எதுவுமே எனக்கு வேண்டாம். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். எனக்கு டிசைரபிளா இருக்கிற ஜீன் மட்டும் எடுத்தா போதும். அது மேல உள்ள ஒரு லைன்ல வரும். ஓகே. ஐ வில் டெல் தட். ஸோ இந்த டிசைரபிள் ஜீன் இருக்குல்ல, அதுதான் இது வந்து கலர் ஆகணும் அப்படின்றதுக்குள்ள ஜீன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் எடுத்து நான் எதுல இன்சர்ட் பண்றேன்? எதோட அட்டாச் பண்றேன்? பிளாஸ்மிடோட அட்டாச் பண்றேன். ஸோ இந்த பிளாஸ்மிடை தான் நான் என்னன்னு சொல்றேன்? வெக்டர்னு சொல்றேன். இங்க இதை நான் என்ன பண்ணிடுறேன்? அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? லைகேசஸ் ஜாயின் ஃபாரின் டிஎன்ஏ டு பிளாஸ்மிட். லைகேசஸ் இஸ் நத்திங் பட் அ க்ளூ, ஒரு மாலிகுலர் க்ளூ. ஓகே. எப்படி நம்ம நோட்டெல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்கு க்ளூ யூஸ் பண்றோமோ, இந்த ஃபாரின் ஜீனை வந்து நம்ம இந்த டிஎன்ஏ கூட ஒட்ட வைக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? லைகேசஸ் யூஸ் பண்றோம். ஓகே. இதை நான் ஸ்டிக் பண்ணிட்டு, ஐ மீன் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றேன்? என்னோட ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ள இன்சர்ட் பண்ணிடுறேன். என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அடுத்தடுத்து வர செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த ஃபாரின் டிஎன்ஏ இந்த டிஎன்ஏ தான் இருக்கும் அடுத்தடுத்து வர செல்ஸ்க்கு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதுதான் அங்க கொஞ்சம் இன்டெப்தா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அங்க இது இன்னும் இங்க ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வித் டிசைரபிள் ஜீன்ஸ். ஸோ நான் ஏன் இப்படி பிச்சு ஆங்காங்கே நடத்துறேன் அப்படின்னா, இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஆல்சோ இதுல வந்து நடுவுல சம்மரி இப்போ இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து சம்மரி. இந்த ஹோல் பேராகிராஃப்க்கு இதுதான் சம்மரி. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் உள்ள இன்டெப்த் போகும்போது இட் வில் பி வெரி ஈஸியர். பிகாஸ் நான் லைன் பை லைன் நடத்த மாட்டேன். ஹைலைட்டட் மட்டும் தான் பார்க்க போகிறோன்றனால உங்களுக்கு ஒரு ஓவர்வியூக்காக நான் இப்படியா அங்கங்கே எடுத்து நடத்திட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த டிஎன்ஏ. எனக்கு ஒரு டிஎன்ஏ தேவை. அந்த டிஎன்ஏ எப்படி இருக்கணும்? எனக்கு தேவைப்படுற, நான் ஆசைப்படுற ஜீன்ஸோட இருக்கணும். ஏன்னா என் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகணும்? கலர் ஆகணும். இன்னும் சாலமன் பாப்பையா மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து நான் ஜீன் எடுக்க முடியுமா? ஒருத்தரோட டிஎன்ஏ எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. I'll be taking from who looks white. Okay. Introduction of the identified DNA into the hostக்குள்ள அந்த டிஎன்ஏவை போடணும். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் த இன்ட்ரடியூஸ் டிஎன்ஏ in the host and transfer the DNA to its progeny. அந்த டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணா மட்டும் பத்தாது. ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? அதை மெயின்டைன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஹோஸ்டோட பாடி. அண்ட் தென் அதை வந்து அந்த டிஎன்ஏ வந்து எப்படி ப்ராஜெனிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். இந்த லைன் பாருங்க. The piece of DNA will not be able to multiply. இப்போ நான் வந்து ஜீனை தூக்கி டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏவை தூக்கி என்ன பண்ணியாச்சு? வெக்டரில் அட்டாச் பண்ணியாச்சு. என் ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? இன்சர்ட்டும் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எங்கே இன்சர்ட் பண்ணுவேன்? என் ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட டிஎன்ஏக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே. ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட டிஎன்ஏக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே இருக்கு பாருங்க. The piece of DNA will not be able to multiply itself. இப்போ என்னோட டிஎன்ஏ, என்னோட பேஷண்டோட ஒரிஜினல் டிஎன்ஏ இருக்குல்ல, அங்கே போயிட்டு இந்த ஃபாரின் டிஎன்ஏ போயிடும். ஓகே. அங்கே போன பிறகு அங்கே மல்டிப்ளை ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. ஓகே. will not be able to multiply itself in the progeny cells. ப்ராஜெனி செல்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய செல்ஸுக்கு என்னதான் இருக்கும்? இதுக்கு முன்னாடி இருந்த அதே டிஎன்ஏ தான் இருக்கும். இப்போ இந்த புது டிஎன்ஏ வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இது என்ன பண்ணும்னா, genome, but when it gets integrated into the genome,
when it gets integrated into the genome of the recipient. Genome is nothing but gene அப்படின்றது ஒரு யூனிட். ஜீன்ன்றது இட்ஸ் ஒன் சிங்கிள் யூனிட். இதே இது ஜீனோம்னா செட் ஆஃப் ஜீன்ஸை தான் நான் என்ன சொல்வேன்னா ஜீனோம்னு சொல்வேன். ஓகே, அப்படி அந்த ஜீனோம் ஆஃப் த ரெசிபியன்ட்டோட இன்டகிரேட் ஆனதுக்கு அப்புறம் இட் மே மல்டிப்ளை அண்ட் பி இன்ஹெரிட்டட் அலாங் வித் த ஹோஸ்ட் டிஎன்ஏ. ஹோஸ்ட் டிஎன்ஏவோட சேர்ந்து இதுவும் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகி இன்ஹெரிட் ஆகும். இன்ஹெரிட் எங்க எங்க இன்ஹெரிட் ஆக போகுது, அடுத்தடுத்து வர செல்ஸுக்கு. ஓகேவா, புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? அப்போ this is because the alien piece of DNA has become the part of the chromosome. குரோமோசோமோட ஒரு பார்ட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ குரோமோசோம்ல தானே டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏல தானே ஜீன் இருக்கு, ஜீன் எல்லாம் சேர்ந்தது தானே ஜீனோமு. ஸோ அப்போ இட் ஹாஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் அ குரோமோசோம். கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ இட் ஹாஸ் பிகம் த பார்ட் ஆஃப் அ குரோமோசோம் விச் ஹாஸ் த எபிலிட்டி டு ரெப்ளிகேட். ஓகே, அப்போ இது வந்து ரெப்ளிகேட் ஆகும். இப்போ இது ரெப்ளிகேட் ஆகணும்னா யார் மனசு வச்சாதான் ரெப்ளிகேட் ஆகும்? இந்த இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? யார் மனசு வச்சா ரெப்ளிகேட் ஆகும்? குரோமோசோம் மனசு வைக்கணும். அப்ப குரோமோசோமுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். அப்பதான் ரெப்ளிகேட் ஆக முடியும். ஸோ குரோமோசோமுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வென்ஸ் இருக்கு. அந்த சீக்வென்ஸ்க்கு பேரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ தட் இஸ் த பிளேஸ் வேர் த ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இட் இனிஷியேட்ஸ் ரெப்ளிகேஷன். ஓகேவா, அப்போ என்னோட ஏலியன் டிஎன்ஏ therefore for the multiplication of any alien piece of DNA in an organism, it needs to be a part of chromosome which has the specific sequence known as origin of replication. ஓகே, ஸோ தயவு செஞ்சு இப்போ நான் மார்க் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்சிஆர்டி புக் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த இந்த பிடிஎஃப் வந்து எப்படி இப்படி மேலே மேலே இது பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பணும்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஐ வில் பி சென்டிங் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. ஓகே, இட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது கலர் வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, next, alien piece of DNA can replicate and multiply itself in the host organism, and this can be called as cloning. Okay, க்ளோன் ஆகுறது. க்ளோனிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு க்ளோன் இருக்காங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியே அச்சு அசல் என்ன மாதிரியே இருப்பாங்க. சினிமாலெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு பதிலாக இவங்க தான்ப்பா நடிச்சாங்க, அந்த அந்த ஒரு சில டஃப் சீன்ஸ் எல்லாம் ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் பண்ணாங்க, அவங்களோட டூப் தானே சொல்லுவாங்க, அவங்களோட டூப் போட்டு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் நத்திங் பட் கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியே இருப்பாங்க. ஸோ க்ளோனுன்றது அப்படியே அச்சசல் அவங்கள மாதிரியே இருக்கிறது. ஓகே, ஸோ தட் இஸ் நோன் அஸ் க்ளோனிங். இங்கே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க பாரு, இங்கே பாரு, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இங்கே இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை, இங்கே கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை, ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் மட்டும். Gene cloning, gene transfer overcome the limitation and allow us to isolate and introduce only one set of desirable genes without introducing undesirable. இந்த பாயிண்ட் தான் கீழே பார்த்தோம், சம்மரியில் பார்த்தோம். இதில் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா என்ன? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னா அதாவது ஒரு டிஎன்ஏ இருக்கு. இப்போ அந்த டிஎன்ஏக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபாரின் டிஎன்ஏவை உள்ள என்ன பண்ணிட்டேன், இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபாரின் டிஎன்ஏவை நான் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் என்னோட அந்த ஹோஸ்டோட டிஎன்ஏவை நான் என்னன்னு சொல்லுவேன், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவேன். இது அங்க வந்து எந்த ஒரு ஃபாரின் டிஎன்ஏவும் உள்ள என்டர் ஆகல அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ள அப்படின்னா ஐ வில் கால் இட் அஸ் நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா என்னன்னு புரிஞ்சுதா? ஜீன் குளோனிங்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? கீழே பார்த்தோம்ல ஜீன் குளோனிங். இப்போ இப்படி மொட்டையா இந்த லைன் நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ஜீன் குளோனிங்னா ஐடியா இருந்திருக்காது. ஸோ அதனால தான் நான் கீழே உள்ளதை அதோட டெஃபினிஷனை சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை சொல்றேன். ஓகே, ஸோ இதில் இந்த லெசன் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ ஜீன் குளோனிங் அப்படின்றது என்னன்னா, தன்னை மாதிரி மற்ற செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ராஜெனி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது. ஜீன் டிரான்ஸ்ஃபர், ஜீன் வந்து எங்க அடுத்த ப்ராஜெனி செல்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்டிஸ்ட் நேம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் பாயர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு கண்டக்ட் ஒரு பயோடெக்னாலஜியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்மிடை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் பாயர். எந்த இதை யூஸ் பண்ணாங்க? சால்மனெல்லா டைஃபிமியூரியம். சால்மனெல்லா டைஃபிமியூரியம் காசஸ் அ டிசீஸ், ஒரு பாக்டீரியல் டிசீஸ். என்ன டிசீஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து சொன்னேன். எனக்கு ஒரு ஃபாரின் டிஎன்ஏ இருக்கு. இதான் என் ஃபாரின் டிஎன்ஏ. இதுல எனக்கு இந்த ஜீன் மட்டும் வேணும்னு நான் இத கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டேன்னா எப்படி கட் பண்ண முடியும்? That is why I use restriction enzyme. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்றது என்ன பண்ணும்னா, எனக்கு எந்த பிளேஸ்ல தேவையோ அங்க எனக்கு என்ன பண்ணுது? கட் பண்ணுது. எனக்கு அந்த ஜீனை கட் பண்ணி குடுக்குது. ஸோ ஐ கால் இட் அஸ் மாலிகுலர் சிஸ்ஸர்ஸ். அத நான் என்னன்னு சொல்றேன்? மாலிகுலர் சிஸ்ஸர்ன்னு சொல்றேன். ஓகே. இதே லைகேஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மாலிகுலர் க்ளூ. ஓகே. ஸோ மாலிகுலர் க்ளூ வந்து இட் லிங்க்ஸ். ஓகே. ஸோ ஒரு ஒரு இப்போ இப்போ இதை கொண்டு போய் நான் வெக்டரோட ஜாயின் பண்ணணும்ல, அப்போ எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? என்னோட லைகேஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே பாப்பா, புரிஞ்சிருச்சா என்ன சொல்ல வரேன்றது? ஓகே. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வெயிட் ஒன் செகண்ட். எஸ், எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டேன். அடுத்தது போகலாம். ஓகே. அடுத்தது என்னதுன்னா, இங்க இங்க இன்னொன்று குளோனிங்க்கு இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன்ல, குளோனிங்க்கு மேலேயும் மீனிங் கொடுத்தாங்க, கீழேயும் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்படி தான் இந்த லெசனில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். த எபிலிட்டி டு மல்டிப்ளை காப்பீஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், அதான் சொன்னல, மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? குளோனிங்னு சொல்லுவேன். ஓகே. என்ன மாதிரியே நிறைய பேரை ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு அவங்களுக்குலாம் பேர் என்ன? குளோன். ஓகே. நெக்ஸ்ட் டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இதில் தான் நம்ம இன்டெப்த்தாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்ன, லைகேஸ்னா என்ன எல்லாமே பார்ப்போம். ஓகே. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒன் ஆஃப் தீஸ் ஆடட். ஓகே. இங்கே பாருங்க, 1963ல the two enzymes responsible for restricting the growth of bacteriophage in Escherichia coli. Escherichia coli is nothing but bacteria. பாக்டீரியோஃபேஜ் தான் என்னன்னா, இட் இஸ் அ வைரஸ் தட் அட்டாக்ஸ் த பாக்டீரியா. ஓகே. ஸோ வைரஸ் வந்து என்ன பண்ணுது? என்னோட பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுது. இந்த பாக்டீரியோஃபேஜ் வைரஸை வளர விடாம தடுத்த அந்த என்சைமுக்கு அந்த 2 என்சைம் இருந்தது. அந்த 2 என்சைமை என்ன பண்ணாங்க? 1963ல ஐசோலேட் பண்ணி வெளியே எடுத்தாங்க. ஒன் ஆஃப் தீஸ் ஆடட் மெத்தில் குரூப்ஸ் டு த டிஎன்ஏ. ஒன்று என்ன பண்ணியிருக்கு? டிஎன்ஏக்கு மெத்தில் குரூப்பை ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கு? இன்னொன்று ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த கட் பண்ண டிஎன்ஏவை நான் என்னன்னு சொல்லுவேன்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றேன். ஐ கால் இட் அஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவாப்பா? ஸோ இந்த மாதிரி த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், இங்க see, the first restriction enzyme is endonuclease HIND2, whose functioning depend on the specific DNA nucleotide site, was isolated and characterized 5 years later. இப்போ இங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எண்டோநியூக்ளியஸ்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எண்டோநியூக்ளியஸ்னா என்ன? அடுத்து எக்ஸோநியூக்ளியஸ்னு உண்டு. எக்ஸோநியூக்ளியஸ்னா என்ன? ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா, வெயிட், ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அதை எனக்கு தேவைப்படுற இடத்துல இங்க இருந்து நான் இப்படி கட் பண்றேன். ஓகே. இதுதான் எனக்கு தேவைப்படுறது. ஸோ இந்த ஃபாரின் டிஎன்ஏ இருக்குல்ல, இதுதான் எனக்கு தேவைப்படுறது. இதை நான் இப்படி என் இஷ்டத்துக்கு எங்க வேணுமோ நான் கட் பண்றேன். இது இப்படி கட் பண்ணா இதுக்கு பேர் என்னது? எண்டோ நியூக்ளியஸ். இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்டிக்கி எண்ட். தெரியுதா? இந்த எண்டை இது கூட அழகா கொண்டு வந்து சேர்த்துடலாமா? ஒரு பிளாக், இந்த சின்ன வயசுலலாம் இந்த ஜிக்ஸா பசில் மாதிரி விளையாடுவோம் தெரியுமா? அது மாதிரியே இருக்கா? ஸோ இப்படி ஒரு ஸ்டிக்கி எண்ட் ப்ரொடியூஸ் பண்ணா ஐ கால் இட் அஸ் எண்டோ நியூக்ளியஸ். இது எக்ஸோ நியூக்ளியஸ்னா இங்க வந்து என்னோட 5' எண்டு 3' எண்டுன்னு 2 இருக்குமா? என்னோட 5' எண்டு அல்லது 3' எண்டு இங்க மட்டும்தான் இதால கட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் இட் டசன்ட் ஃபார்ம்ஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ் அண்ட் ஆல். ஓகே. அது வந்து பிளண்டா தான் ஃபார்ம் பண்ணும் எண்டை. ஓகே. ஸோ அதுக்கு பேரு எக்ஸோ நியூக்ளியஸ். ஓகே. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸோ நியூக்ளியஸ், எண்டோ நியூக்ளியஸ். பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இங்க வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சீக்வென்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் கட் பண்ணது தான், ஆனா எவ்ரி திங் ஹேஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வென்ஸ். ஓகே. அந்த சீக்வென்ஸ்ல தான் அது கட் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பெசிஃபிக் பேஸ் சீக்வென்ஸ் இஸ் நோன் அஸ் த ரெக்கக்னிஷன் சீக்வென்ஸ். அப்போ நான் சொல்ற அந்த குறிப்பிட்ட எண்டோநியூக்ளியஸுக்கு
ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட எண்டோநியூக்ளியஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ரெக்கக்னைசிங் பாயிண்ட் இருக்கு. அந்த ரெக்கக்னைசிங் பாயிண்ட் அது இப்போ அது ரெக்கக்னைஸ் பண்ணாதான் அங்க கட் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ நீ வந்து கல்யாண வீட்டுக்குலாம் போறோம். நீ ஒருத்தவங்கள பார்க்குற, யாருன்னே தெரியாது. ஆனா வந்து உன்ன பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. எப்படியாவது அங்கருந்து தப்பிச்சிருங்கோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு தானே ஓடுவோம். இதே இது நீ நீ வந்து ஒருத்தர் பார்த்து உனக்கு ரெகக்னைஸ் ஆகுது அவங்க யாருன்னு. அவங்க வந்து உனக்கு பெரியம்மா, சித்தி ஏதோ ஒரு சம்திங் அப்படி இருக்காங்கன்னா, யூ வில் ஜஸ்ட் கோ ஸ்பீக் டு தெம் இல்லையா? ஸோ அந்த மாரி தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் ஒர்க் பண்ணுது. ஓகே. எங்க அம்மா வந்து ஏதோ விசில் வச்சுட்டு இருக்காங்க. ஐ ஹோப் அந்த சவுண்ட் கேட்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டா ஐம் சாரி. ஓகே. அதுதான் என்ன சொல்றாங்க, ரெகக்னேஷன் சீக்வென்ஸ் தட் இஸ் ஃபார் ஹிந்த் டூ. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ இப்போ சோஃபார் வந்து 230 ஸ்ட்ரெயின்ஸ் எடுத்திருக்காங்க. 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் சாரி 900 restriction enzymes that have been isolated over 230 strains of bacteria. 230 strains of bacteriaல இருந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 900 restriction enzyme எடுத்திருக்கேன். Okay, so 900 restriction enzyme have been isolated from 230 strains of bacteria and each of which recognition ஒவ்வொன்றுத்துக்கும் recognition sequence எப்படி இருக்கும்? வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நேமிங். ஓகே. இப்போ ஈகோரை அப்படின்னு ஒரு நேம் நம்ம வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. இந்த நேமை எதுல இருந்து எடுத்தோம், எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. The first letter of the name comes from the genus and the second two letters come from the species of the prokaryotic cell from which they were isolated. First letter of the name comes from the genus. Genus ஓட நேம். ஜீனஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஜீனஸ். ஸோ இந்த இ இருக்குல்ல, இதுதான் எனது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஜீனஸ். ஸோ இ எழுதிட்டேன். நெக்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்பீஷிஸ். அடுத்து வர்ற குட்டி குட்டி அதாவது அடுத்து ஒரு வேர்டு இருக்கும்ல, அதுதான் என்னோட ஸ்பீஷிஸ். இது வந்து எந்த லெசன்ல படிச்சிருப்போம்? லிவிங் வேர்ல்ட்ல படிச்சிருப்போம். ஓகே. மேங்கிஃபெரா இண்டிகா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்க அடுத்து என்னோடது என்னது இருக்கு? CO இருக்கு. ஓகே. CO போட்டாச்சு. அடுத்தது RIன்னு ஒன்று இருக்கு. comes from RY13. So in E. coli, the letter R is derived from the name of the strain. எந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து எடுக்கப்பட்டது, எந்த பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னது, அதோட இதுல இருந்து எடுத்தது தான் என்னது, இந்த R. ஓகே. And the Roman numbers following the names indicate the order in which the enzymes. இது ஈகோரைன்னு நம்ம சொல்றோம்ல, ஆக்சுவலி இது என்னது, ரோமன் நம்பர். ஓகே. இது வந்து என்னது, ரோமன் நம்பர். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் ஈகோர் 1. ஓகே. நம்ம ஆனா இத்தனை நாளா என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஈகோரைன்னா நமக்குமே நடத்தியிருப்பாங்க. எனக்குலாம் அப்படிதான் நடத்துனாங்க ஸ்கூல்ல. ஓகே. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரோமன் நம்பர்ஸ். ஓகேவாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் restriction enzymes belong to a larger class of enzyme called nucleases. exonuclease, endonuclease. இப்போதான் பார்த்துட்டோமா exonucleaseனா என்ன, endonucleaseனா என்னன்னு. exonuclease remove nucleotides from end of the DNA, whereas endonuclease makes cuts at specific positions with the DNA. ஓகே. அவ்வளோதான். அடுத்ததா இங்க பாலண்ட்ரோமிக் சீக்வென்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்கப்பா. பாலண்ட்ரோமிக் சீக்வென்ஸ்னா என்ன? இப்போ மலையாளம்னு ஒரு வேர்டு இருக்கு. இந்த மலையாளம்ன்ற வேர்டை ஆப்போசிட்ல லாஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணி பாரு, அப்பயும் மலையாளம் தான் வரும். லெவல்ன்ற வேர்டை திரும்ப பின்னாடி இருந்து ரீட் பண்ணி பாருங்க, லெவல் தான் வரும். ஸோ அதே போல இங்க பாருங்க, இந்த இடத்த பாருங்க. வெயிட். GAATTC. இங்க இருந்து இப்போ கீழே இருந்து ரிவர்ஸ்ல வாசிங்க. GAATTC. ஒரே மாதிரி இருக்கா? ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்றேன், பாலண்ட்ரோமிக் நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ்ன்னு சொல்றேன். ஐ கால் இட் அஸ்
palindromic nucleotide sequence. Inga, each restriction endonuclease function by inspecting the length of the DNA sequence. It finds a specific recognition sequence. It will bind to the DNA and cut each of the two strands of the double helix at specific points in their sugar phosphate backbones. Sugar phosphate backbones. One second. சில இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் டயக்ராம்ஸ் எல்லாம். ம். இங்க இருக்கு பாருங்க. ஸோ என்னோட இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கு. இங்க பாரு. இங்க இந்த இடத்துல ஒரு ஒரு லெட்டர் போட்டிருக்கா, பீன்ற லெட்டர் போட்டிருக்கா, விச் இஸ் நத்திங் பட் ஃபாஸ்பேட். இங்க மேல இருக்கிறதுலாம் என்னது சுகர்ஸ். ஓகே, ஸோ that is why I call it as sugar phosphate backbone. Okay, so sugar and phosphate molecules form the backbone of the DNA. Nitrogenous bases are attached to the sugar. Okay, அவ்வளோலாம் தேவையில்ல. just ஒரு diagrammatic representation அவ்வளோதான். Because this word is important. Highlight sugar phosphate backbones. So each restriction endonuclease recognizes a specific palindromic nucleotide sequence in the DNA. அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ இதில் இன்னொன்று நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு ஜிஏஏ டிடிசி இங்கேயும் ஜிஏஏடிடிசி. ஆனால் என்னோட இந்த நியூக்ளியஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எங்கே கட் பண்ணுது? இந்த நடு பாயிண்ட்ல கட் பண்ணுது. இதுக்கு முந்தின பாயிண்ட்ல கட் பண்ணல, இங்க கட் பண்ணல. ஆனா அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல கட் பண்ணுது. தெரியுதா? இங்கதான் கட் பண்ணுது. ஸோ அதையும் அடுத்த லைன்ல கொடுத்துருப்பாங்க. எப்போதுமே அது என்ன பண்ணுது? பக்கத்துல, கொஞ்சம் பக்கத்துல ரெகக்னேஷன் சைட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் என்ன பண்ணுது? கட் பண்ணுது. திஸ் இஸ் த ரெகக்னேஷன் சைட் ஃபார் ஈகோரை. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஈகோர் 1. ஓகே, இதே இது எனக்கு இங்க மட்டும் கட் பண்ணுச்சு அப்படின்னா ஐ கால் இட் அஸ் எக்ஸோநியூக்ளியேஸ். ஓகேவாப்பா? புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இதில் வேற எதுவும் பாயிண்ட் சொல்லாம விட்டுருக்கேனா? இங்கே ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணல. So each restriction endonuclease functions by inspecting the length of the DNA sequence. ஒவ்வொரு restriction endonucleaseம் it functions எப்படி function ஆகுது? By inspecting the length of the DNA sequence. DNA sequence ஓட length பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த lengthல அந்த full lengthல தன்னோட specific recognition sequence எதுன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் it will bind to the DNA and cut. அவ்வளோதான். ஓகேவா? இந்த டயக்ராம் புரியும்னு நம்புறேன். ஓகே, வெக்டர் டிஎன்ஏ ஃபாரின் டிஎன்ஏ இருக்கு. ஸோ வெக்டர்ல தான் நான் தூக்கி போட்டு அப்பதான் என்னோட ஹோஸ்ட்குள்ள அனுப்ப முடியும். ஸோ இங்க கட் பண்ணுது, கட் பண்ணி ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஃபார்ம் பண்ணி அழகா இப்படி ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை என்ன பண்ணிடுறாங்க? ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ the enzymes cuts both DNA strands at the same site. இங்கேயும் ஜிஏக்கு நடுவில், இங்கேயும் ஜிஏக்கு நடுவில், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க தெரியுதா? அடுத்தது ஈகோரை cuts the DNA between bases G and A only when the sequence GAA-TTC is present. ஸோ அதுதான் சொன்னேன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ரெக்கக்னேஷன் சைட் இருக்கும். புரிந்ததா? புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ இந்த டயக்ராம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லை? இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எது அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இங்கே பாருங்க, நம்ம அந்த பாலண்ட்ரோமிக் சீக்வென்ஸுக்கு தான் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஆமாம், இந்த இருக்கு பாருங்க, GAA-TTC. இது வந்து 5-3- எண்டு. எனக்கு கீழே இருக்கிறது இந்த பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எப்போ படிச்சோம்? நம்ம 10th படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்போதுமே டிஎன்ஏ சீக்வென்ஸ் 5-3- எண்ட்ல இருக்குன்னா இதுக்கு கீழே இருக்கிறது 3-5- எண்டா இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கும் அடுத்தடுத்த எண்டும். புரியுதா? இப்போ இங்க 5- கீழேயும் 5- இருக்காது, கீழே 3- இருக்கும். இங்க 3- கீழே 5- இருக்கும். ஸோ அப்போ எனக்கு 5- இந்த ஸ்டார்டிங்கும் ஜி தான், இந்த ஸ்டார்டிங்கும் ஜி தான். ஸோ அதுதான் பாலண்ட்ரோமிக் சீக்வென்ஸ். எந்த சைட்ல இருந்து ரீட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கிறது எனது. அதுதான் நான் என்ன சொல்றேன், பாலண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்றேன். எக்ஸாம்பிள் என்ன வேர்டு? மலையாளம். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதுல நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது மலையாளம்ன்ற வேர்டு.
ஓகே. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல். ஸோ இப்போ என் ஹோஸ்ட் டிஎன்ஏ வந்து எனக்கு இந்த ஃபாரின் டிஎன்ஏவ என் ஹோஸ்ட்குள்ள அனுப்பின பிறகு, அடுத்தடுத்து வர செல்ஸ நான் என்னன்னு சொல்லுவேன்? டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல்ன்னு சொல்லுவேன். ஏன்? அங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. அதனால. ஓகே, ஃபைன். அடுத்தது அடுத்தது செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். டிஎன்ஏ எடுக்கணும்னா எப்படி ஈஸியா எடுக்கிறது? அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகே. So you may have realized that normally, unless one cuts the vector and the source of DNA with same restriction enzyme, the recombinant vector molecule cannot be created. So separation and isolation of DNA fragments, அதான் gel electrophoresis method. So gel electrophoresis அப்படின்னா என்னன்னா, these fragments can be separated by, நான் வந்து fragment பிரிக்கிறேன். The cutting of DNA by restriction endonuclease results in the fragments of DNA. சாரி. அதாவது இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ் வந்து என்னதுன்னா, இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கோ. கேக்க நீ கட் பண்ணிட்ட. கட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான்ப்பா பர்த்டேலாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் அப்படியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவியா? இல்ல. அத நீ என்ன பண்ணுவ? எடுத்து ஒருத்தருக்கு ஊட்டி விடுவ. அல்லது நீ சாப்பிடுவ. அப்போ அத நீ எடுக்கணும்ல. எடுத்தா தானே உன்னால வந்து இன்னொருத்தருக்கு குடுக்க முடியும். இல்ல நீ சாப்பிட முடியும். அப்போ நீ ஒரு டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட் எப்படி எடுக்க முடியும்? டிஎன்ஏவே இத்துணூண்டு. அதோட அதையும் ஃப்ராக்மெண்ட்டா பிரிச்சா இன்னும் இத்துணூண்டா இருக்கும். அத எடுக்க முடியுமா நம்மளால? எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் தான் இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரெசிஸ். ஓகே. ஸோ இந்த டெக்னிக்கை பொறுத்தளவுல ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி அதை எடுக்கிறோம். ஓகேவா? இதுல வந்து என்ன பண்றாங்க? DNA fragments or negatively charged molecules, they can be separated by forcing them to move towards the anode under an electric field through a medium or matrix. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஆக்சுவலி லாஸ்டா இந்த சென்ஸ் லைக் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதினேன். பார் டெஸ்ட். அதுல வந்து கரெக்டா ஆன்சர் தப்பா எழுதிட்டு வந்தேன் இதுக்கு. எப்படி குடுத்திருந்தாங்கன்னா, டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ். நான் இந்த பாயிண்ட்ட மட்டும் தான் பார்த்தேன். இது கரெக்ட்டா இருக்கணும்னு கரெக்ட்ன்னு போட்டுட்டு வந்துட்டேன். பட் ஆக்சுவலா அவங்க குடுத்திருந்த வேர்ட் வந்து இங்க ஆனோடுக்கு பதிலா கேத்தோடு குடுத்திருந்தாங்க. நான் கேத்தோட கவனிக்கவே இல்ல. சுத்தமா பார்க்கவே இல்ல அந்த லைன. நான் வந்து மேல நெகட்டிவ்லி சார்ஜ் எப்படின்னு ஒரு டிக் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவா சார்ஜ் ஆயிருக்கு. ஓகே பாப்பா. அப்போ அவங்கள நான் செப்பரேட் பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு குடுக்குறேன். ஓகே. இங்க இருக்கு. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு குடுத்தோனே, என்னோட இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஆனோட நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஆனோட நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும்போது, ஸ்மாலஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். லார்ஜஸ்ட் வந்து பின்னாடி மெதுவா வரும். ஓகே. புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ nowadays the commonly used agarose which is natural polymer extraction from seaweed. சீவீட்லேருந்து எடுக்கிறாங்க. சீவீட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஐ வில் ஷோ யூ. இது வந்து இந்த இதுலலாம் பார்ப்போம். அது என்னது? அது ஷின்சான். இந்த இருக்குல்ல, இதுதான் சீவீட். இப்படி பார்த்துருப்பீங்க. யாராவது இந்த இந்த கொரியன் சீரீஸ் எல்லாம் பார்த்தா இதில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இதுதான் சீவீட். ஸோ இந்த மாதிரி இந்த இந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல இருந்து நான் இப்படி இப்படி எடுக்கல. ஒரிஜினல் ஸ்டேட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ seaweed, the DNA fragments separate according to their size. அதே தான் கொடுத்துருக்காங்க. Smaller size, hence the smaller the fragment, the farther it moves. அடுத்ததா, the separated DNA fragments can be visualized. இப்போ நான் ஃப்ராக்மெண்ட்டை செப்பரேட் பண்ணிட்டேன். எல்லாம் தனித்தனியா வந்துருச்சு. சின்னது தனியா, பெருசு தனியா வந்துருச்சு. அதை நான் பார்க்கணும்ல. பார்க்கணும்னா எப்படி பார்க்க முடியும்? Only after staining the DNA with a compound known as ethidium bromide. Ethidium bromide followed by the exposure to UV radiation. You cannot see the pure DNA fragment in the visible light and without staining. ஸோ நான் ஸ்டெயின் பண்ணணும்னா என்ன பண்ணுறேன்? எத்தீடியம் ப்ரோமைடை யூஸ் பண்ணிவிட்டு அதை யூவி ரேஸில் காட்டுறேன். அப்போது என்னோட பேண்டெல்லாம் ஒரு ஆரஞ்சு கலரில் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. எத்தீடியம் bromide exposure to UV ஆரஞ்சு கலர்ல தெரியுது. ஓகே. ஸோ இன்னும் எத்தீடியம் bromide stained gel exposed to UV light. The separated bands of DNA are cut out from the agarose gel and extracted from the gel piece.
and this step is known as elution. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் என்னோட செப்பரேட்டட் பேண்ட் ஆஃப் டிஎன்ஏவை கட் பண்ணி கட் அவுட் ஃப்ரம் த அகரோஸ் ஜெல் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஜெல் பீஸ். அந்த ஜெல் பீஸ்ல இருந்து நான் எடுக்கிறேன்ல, எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன்ல, அந்த ஸ்டெப்பை நான் என்னன்னு சொல்றேன்? எல்யூஷன் சொல்றேன். அது நான் என்னன்னு சொல்றேன்? எல்யூஷன் அப்படின்னு சொல்றேன். Okay, the DNA fragments purified in this way are used in the construction of recombinant DNA. அடுத்ததா cloning vectors. Cloning vectors அவ்வளோதான் முடிய போகுது. Fine. ஓகே, ஸோ cloning vectorsனால் நான் என்னன்னு சொன்னேன்? ஒரே மாதிரி அடுத்தடுத்தா மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ நான் ஒரு பிளாஸ்மிட் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்மிடோட நேச்சர்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து இத்தனை காப்பி தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அத்தனை தான் இருக்கும். ஸோ புரியுதா? ஒரு செல் அது 50 to 100 காப்பீஸ் பெர் செல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு செல் அது 1 or 2 காப்பீஸ் பெர் செல் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளாஸ்மிட் தட் ஐ செலக்ட். ஓகே, ஸோ இதில் பெருசாக எந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸும் இல்லை. Next, following are the features that are required to facilitate cloning. Cloning எனக்கு facilitate ஆகணும், அதாவது எனக்கு காப்பி ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த காஃபின்னு வருது எனக்கு. அந்த காப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு எனக்கு சில ஃபீச்சர்ஸ் இருக்கணும், சில ஃபீச்சர்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் எனது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்றது எங்கே இருக்கும்? குரோமோசோமில் இருக்கும். அங்கே தான் என்ன ஆகும்? ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் and piece of DNA linked to the sequence can be made to replicate within the host cell. ஓகேவா? ஸோ if one wants to recover many copies of DNA target, it should be cloned in a vector whose origin supports high copy number. அப்போ உங்களோட ஆரிஜின் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் எப்படி இருக்கணும்? ஹை காப்பி நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செலக்டபிள் மார்க்கர்ஸ். செலக்டபிள் மார்க்கர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் லைன் வந்து எதுனா, in addition to ORI, the vector requires a selectable marker which helps in identifying and eliminating non-transformant and selectively permitting the growth of the transformant. இப்போ என் ஹோஸ்ட் செல்லுக்குள்ள, என்னோட ஹோஸ்ட் டிஎன்ஏக்குள்ள, ஹோஸ்ட் செல்ஸ் இவங்க இந்த மேல இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இப்போ இங்கே செல்ஸ் டிவிஷன் நடந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த செல்லுல என்னோட ஃபாரின் டிஎன்ஏ தானே இருக்கணும். ஆமாவா இல்லையா? என்னோட ஃபாரின் டிஎன்ஏ தானே இருக்கணும். அப்பதானே ஃபீனோடைப் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்னு சொன்னேன். அப்போ என்னோட செல்லு டிரான்ஸ்ஃபார்மெண்டா நான் டிரான்ஸ்ஃபார்மெண்டான்னு எனக்கு தெரியணும். எனக்கு ஃபாரின் டிஎன்ஏ வந்திருக்கா இல்லை எல்லாமே பழைய மாதிரி அந்த உள்ள இன்சர்ட் பண்ண அந்த ஃபாரின் டிஎன்ஏ எக்ஸ்பிரஸே ஆகாம இருக்கான்னு நான் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க? செலக்டபிள் மார்க்கர் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் அண்ட் எலிமினேட்டிங் த நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ். எனக்கு நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ் தேவையில்லை. எனக்கு இனிமேல் வந்து அந்த ஃபாரின் டிஎன்ஏ தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். அப்போதான் என் பேஷண்ட் வெள்ளையாவாரு. ஓகே, அண்ட் செலக்டிவ்லி பெர்மிட்டிங் த க்ரோத் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மெண்ட். என்னோட டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்? வளர்றதுக்கு அலோவ் பண்ணுவேன். டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் அ ப்ரொசீஜர் த்ரூ விச் அ பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் அ ஹோஸ்ட் பாக்டீரியம். Normally the genes encoding resistance of the normal E. coli cells do not carry resistance against any of these antibiotics. ஒரு நார்மல் E. coli செல் இருக்குன்னா அதுக்கு இந்த மேலே கொடுத்துருக்காங்கல்ல, ஆம்பிசிலின், குளோரம்பெனிகால், தென் டெட்ராசைக்ளின், கெனாமைசின், இது எதையும் இட் டஸ் நாட் கேரி எனி ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் எனி ஆஃப் தீஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது எதையும் எதிர்க்கிற ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு இருக்காது? நம்மளோட ஈகோலைக்கு இருக்காது, நார்மல் ஈகோலைக்கு. ஓகேவா? ஐ திங்க் இதை நான் தான் சொல்கிறேன்ல, இது ஆல்ரெடி வந்து லைன் பை லைன் செஷன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து சீனியர் ஹைலைட் பண்ணி கொடுத்தது. ஓகே, ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஹைலைட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து சீனியர் வந்து எப்படி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம விடுவோமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக உனக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது மட்டும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்பவும் இல்லாமல், பிகாஸ் ஹைலைட்ஸ் மட்டும் தானே, ரொம்ப லைன் பை லைன் பார்க்கக்கூடாது இந்த டைமில். ஓகே, அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிகிட்டே வரேன். நடுவில் உள்ள சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா டெஃபினட்டாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு க்ளோனிங் சைட். ஓகே,
குளோனிங் சைட் பேர்லேயே தெரியுது, அந்த இடத்துல தான் என்ன நடக்க போகுது, குளோனிங் நடக்க போகுது. ப்ரிஃபரபிளி சிங்கிள் ரெக்கக்னிஷன் சைட்ஸ். இப்போ ஒரு ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏலியன் டிஎன்ஏவை ஒரு வெக்டர் கூட நம்ம வந்து என்ன பண்ண போறோம், லிங்க் பண்ணணும். அப்போ அந்த வெக்டருக்கு எப்படி இருக்கணும் ரெக்கக்னிஷன் சைட்டு, ஒன்று தான் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் ஒருவேளை நிறைய இருந்ததுன்னா அது என்ன ஆகும், அது வந்து ஒரு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட் ஆக்கிடும் ஜீன் குளோனிங்கையே. ஓகேவா? ஸோ இதுதான், இது மட்டும் தான் இதில் ஹைலைட்டே பண்ணியிருக்காங்க. ஓகே. So presence of more than one recognition site within the vector will generate several fragments which will complicate the gene cloning in the line. Okay. ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நான் வந்து சும்மா ஒரு ஒன் வேர்டில் சொல்கிறேன் பாருங்க. இப்போது இந்த இடத்துல என்னோட டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குல்ல, இதை தூக்கிட்டு நான் ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை உள்ளே கொண்டு வந்து போட்டேன். இப்போ இந்த இந்த ஈகோலையை கொண்டு போய் நான் என்ன பண்றேன், ஒரு பெட்ரி டிஷ்ல டெட்ராசைக்ளின் இருக்க பெட்ரி டிஷ்ல வச்சா அங்க பிளாஸ்மிட் வளருமா, வளராது. இதே இது ஆம்பிசிலின் இருக்கக்கூடிய பெட்ரி டிஷ்ல வச்சேன்னா ஆம்பிசிலினோட பிளாஸ்மிட் வளருமானா வளரும். ஏன் ஏன் டெட்ராசைக்ளின் வளரல, ஏன்னா இந்த இந்த ஈகோலை என்ன ஆயிடுச்சு, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா மாறிடுச்சு. அதனால எனக்கு டெட்ராசைக்ளின்ல வளராது. இதே இது இப்படியே இந்த இந்த இதுல வந்து நான் எந்த ஃபாரின் டிஎன்ஏவே அட்டாச் பண்ணாம அப்படியே கொண்டு போய் டெட்ராசைக்ளின்ல வளர விட்டேன்னா வளரும். ஸோ அப்போ இங்க ரீகாம்பினன்ட் வந்து வளராது, நான் ரீகாம்பினன்ட் வளரும். ஓகே. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கு கீழே இங்கே இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ரீகாம்பினன்ட்னா எப்படி, நான் ரீகாம்பினன்ட்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு. ஓகே. இப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல் இருக்குல்ல, இன் திஸ் கேஸ் எஸ். இப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மன்ட் செல், என்னோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்குல்ல, சாரி ரொம்ப குளருது வாய், சாரி. ஸோ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்குல்ல, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நான் என்ன பண்ணுறேன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் இருக்குல்ல, இது கூட இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் குரோமோஜெனிக் சப்ஸ்டன்ஸில் போடுறேன். வெயிட், குரோமோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கெமிக்கல். நான் கூட வேற ஏதோ அப்படின்னு நினச்சேன், பட் விச் இஸ் நத்திங் பட் ஒரு மருந்து டப்பா. ஓகே. இந்த இருக்கு பாருங்க, இந்த குரோமோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன், பீட்டா கேலக்டோசிடேஸ்குள்ள என்னோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவையோ அல்லது நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவையோ, எனக்கு இப்போ தெரியாது அது ரீகாம்பினண்ட்டா நான் ரீகாம்பினண்ட்டான்னு எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதான் இந்த மெத்தடே. ஸோ என்னோட பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, கொச்ச கொச்சன் இருக்கா. இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், என் கையில கிடைச்ச ஒரு டிஎன்ஏவை தூக்கி உள்ள வைக்கிறேன். எனக்கு தெரியாது அது ரீகாம்பினண்டா நான் ரீகாம்பினண்டா இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்போ இதை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மருந்து டப்பா இருக்குல்ல, இதுல வந்து அதை ஆக்ட் பண்ண வைக்கிறேன். அப்போ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஒருவேளை உள்ள நான் போட்டிருக்கிற அந்த டிஎன்ஏ, இன்சர்ட் பண்ணியிருக்க டிஎன்ஏ ஒரு ஃபாரின் டிஎன்ஏ, ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா இருந்துச்சுன்னா அது பீட்டா கேலக்டோசிடேஸை இன்ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ அதுக்கு பேர் தான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். இன்சர்ட் பண்ணி இன்ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். அப்படி இருந்ததுன்னா தட் presence of chromogenic substrates gives a white color. ஓகே. ஸோ ஒருவேளை எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு இது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருந்ததுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஒயிட் கலர். இதே இது இல்லை எனக்கு வந்து அது நான் ரீகாம்பினன்ட் அப்படின்னா என்ன ஆகும், இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து இட் வில் நாட் கெட் இன்ஆக்டிவேட்டட் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் ப்ளூ கலர். ஓகே. அண்ட் டஸ் நாட் ஹாவ் எனி இன்சர்ட். ப்ளூ கலர் இருந்ததுன்னா எந்த இன்சர்ட்டும் இல்லை, எந்த ஃபாரின் டிஎன்ஏவும் இன்சர்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகே. Next, vectors for cloning genes in plants and animals. ஸோ இப்போது நான் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா வெக்டர்ஸை வந்து உள்ளே க்ளோன் பண்ணி அனுப்பணும்ல, எனக்கு வந்து வெக்டர் தேவை. நான் எந்த வெக்டரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா? ஆக்சுவலி எனக்கு த்ரோட் பெயின் இருக்குது, அதனால தான் என்னால் ரொம்ப கண்டினியூஸாக பேச முடியல, பிரேக் விட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட் லைன் வந்து இது ரொம்ப வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய லைன் என்னென்னா, பிளான்ட்டுன்னு வந்துச்சுன்னா
I'm using Agrobacterium tumification, a pathogen of dicot plant able to deliver a piece of DNA known as tDNA, which is responsible for causing tumor in normal plant cells. என்னோட பிளான்ட் செல்ஸ்ல டியூமரை வர வைக்கிறது தான் யாரு? இந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். ஓகே, இந்த ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸை தான் நான் என்னன்னு யூஸ் பண்றேன், என்னவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிளான்ட்டுக்கு வெக்டரா யூஸ் பண்றேன். இந்த டிடிஎன்ஏ, இந்த வெக்டர்ல அந்த டியூமரை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீனை மட்டும் தூக்கிட்டு எனக்கு எந்த ஜீன் வந்து தேவையோ அதை நான் உள்ள போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Okay. Similarly, retrovirus in animals have the ability to transform normal cells into cancerous cells. ஓகே, ஸோ அதை நான் என்னவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அனிமல்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அந்த கேன்சரஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்க அந்த ஜீனை மட்டும் வெட்டி தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு எந்த இது தேவையோ அதை கொண்டு வந்து இந்த வெக்டர் டிஎன்ஏல அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேவாப்பா? So, the tumor-inducing plasmid of Agrobacterium tumefaciens has now been modified into cloning vector, which is no more pathogenic to the plants, but is still able to use the mechanism to deliver genes of our interest into variety of plants. ஸோ பரவக்கூடிய தன்மை இருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னா, இதெல்லாம் சீக்கிரமா என்ன ஆகும், பரவும், ரிப்ளிகேட் ஆகும். ஸோ எனக்கு இதுல ஒண்ணே ஒன்று தானே குறை, டியூமர் காஸ் பண்றது மட்டும் தான் குறை. அப்போ அந்த டியூமர் காஸ் பண்ற ஜீனை மட்டும் எடுத்துட்டு என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஹோஸ்ட்டுக்குள்ள அனுப்பிடுறேன். ஓகே, காம்பிட்டன்ட் ஹோஸ்ட். இங்கே காம்பிட்டன்ட் ஹோஸ்ட்டில் வந்து இப்போ வந்து இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மைக்ரோ இன்ஜெக்ஷன் அண்ட் பொலிஸ்டிக்ஸ் அல்லது ஜீன் கன். கன்னுனால என்ன தெரியும்ல, கன் வந்து எப்படி வேலை செய்யும், புல்லட் உள்ளே இருந்து வரும், வேகமாக வரனால உள்ளே கிழிச்சிட்டு ஸ்கின்னையே கிழிச்சிட்டு உள்ளே போகும், அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இதுவும். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் லைன் என்ன அப்படின்னா, டிஎன்ஏ இஸ் அ ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல். Okay, so DNA is a hydrophilic molecule and it cannot pass through cell membranes. Okay, so it cannot pass through cell membrane, it is a hydrophilic molecule. அடுத்த பாயிண்ட் என்னது, ஸ்பெசிஃபிக். ஸோ திஸ் இஸ் டன் பை ட்ரீட்டிங் தெம் வித் த ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இப்போ நான் வந்து ஒரு ஒரு இது இருக்கு, டிஎன்ஏ இருக்கு, அந்த டிஎன்ஏவால செல் மெம்பரேனுக்குள்ள போக முடியல. ஆனா என்னோட ஃபாரின் டிஎன்ஏ செல் மெம்பரேனுக்குள்ள போனா தானே அதால எல்லா இதுவும் பண்ண முடியும், சேஞ்சஸ் எல்லாம் பண்ண முடியும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்றேன், பாக்டீரியல் செல்ஸ் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி மேட் காம்பிட்டன்ட் டு டேக் அப் த டிஎன்ஏ. காம்பிட்டன்ட்னா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வரணும். திஸ் இஸ் டன் பை ட்ரீட்டிங் தெம் வித் ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைவேலன்ட் கேட்டயான். Divalent cation is nothing but Ca2 plus Mg2 plus இதெல்லாம் தான் divalent cation, such as calcium, which increases the efficiency with which DNA enters the bacterium through pores in its cell wall. Recombinant DNA can be forced into such cells by incubating the cells with recombinant DNA on ice and then followed by placing them on 42 degrees Celsius of heat shock and then putting them back on ice. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஃபஸ்ட்டு எடுத்து அதை நான் ஐஸில் போட்டு அதுக்கப்புறம் அதை 42 டிகிரிக்கு ஷாக் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பவும் ஐஸில் போட்டு என்ன பண்ணுறேன், திரும்ப என்னோட திஸ் எனேபிள்ஸ் த பாக்டீரியா டு டேக் அப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இப்போ பாக்டீரியா என்ன பண்ணிக்குவோம், அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த அதர் வேஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோ இன்ஜெக்ஷன் அண்ட் பொலிஸ்டிக்ஸ். So it is directly injected. Micro injection is nothing but directly injected. The recombinant DNA is directly injected into the nucleus of the animal cell. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, பொலிஸ்டிக்ஸ் அல்லது ஜீன் கன்ல suitable for plant cells or bombarded with high velocity microparticles of gold or tungsten. இந்த இதுல இருந்து எம்சிக்யூ இருந்தது எனக்கு எனக்கு என்னோட டெஸ்ட் பேப்பர்ல இருந்தது. Coated with DNA in a method known as ballistics or gene gun. So gold மேலேயோ அல்லது டங்ஸ்டன் மேலேயோ என்னோட கோட்டட் வித் டிஎன்ஏ வால கோட் பண்ணி நான் இதை என்ன பண்றேன், ஹை வெலாசிட்டியில லைக் ஷூட் பண்றேன். ஓகே, and the last method uses disarmed pathogen vectors which when allowed to infect the cell transfer the recombinant DNA into the host. Disarmed pathogen இந்த மேலே பார்த்தோம்ல, அந்த Agrobacterium tumefaciens அது மாதிரி, அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, disarmed vectors
அதாவது பேத்தோஜனை தூக்கி அது டிஸ்ஹார்ம் ஸ்டேஜ்ல அந்த பேத்தோஜனை தூக்கி நான் என்ன பண்றேன் அதுல இந்த செல் எனக்கு தேவையான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு உள்ள செல்லை இன்ஃபெக்ட் பண்ண வச்சு உள்ள அப்படியே போய் அது நம்மளோட டிஎன்ஏவோட கலந்துரும். புரியும் நம்புறேன். லிட்ரலி எனக்கு பயங்கரமா தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு திரும்ப. ஓகே, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லெசனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு இது நான் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. லாஸ்ட் பாயிண்ட்ல நான் ஒழுங்காக சொன்னேன்னா புரிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியல. இப் சப்போஸ் புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன். ஆல்சோ ஐ வில் பி கண்டக்டிங் அ லைவ் செஷன். ஆமாம், லைவாக தான் இருக்கும். டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வந்து கண்டிப்பாக லைவாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதுக்குள்ளே ஒரு ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர்லாம் வந்து ஒரு 20 மார்க்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எக்ஸாமில். இது இக்காலஜி சாப்டர்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதெல்லாம் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, ரொம்ப கம்மி வெயிட்டேஜ்னு. கிடையாது. அதுலேருந்து 40 மார்க்ஸ் வரும். அதை தயவு செஞ்சு குறைச்சி எடை போடாதீங்க. அதுலேருந்து 40 மார்க்ஸ் கிட்ட வரும். தென் அதில் வந்து ஆர்கானிசம்ஸும் இருக்குது போல், எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அகாடமிலலாம் பாப்புலேஷன் மட்டும்தான் உண்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் ஆர்கானிசமும் இருக்குது போல், அதையும் வேறு டீச் பண்ணணும் அடுத்து. ஸோ அதில் ஆர்கானிசத்தையும் நான் முடிச்சிடுறேன். பாப்புலேஷன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவாப்பா? ஸோ செஷன் எப்படி இருந்ததுன்றது தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். பிகாஸ் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப கான்செப்சுவலாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்டும் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த லெசன் அடுத்தடுத்தே போக முடியும். மேலே உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்னன்னே தெரியலன்னா கீழே உள்ளது ஃபுல்லுமே வேஸ்ட்டு இல்லையா? கீழே உள்ளது எதுவுமே புரியாது. ஸோ அப்போ ஒவ்வொரு டேர்ம்ஸ் இதில் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து உள்ள பார்ட்டை ஐ வில் அப்லோட். எனக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸாவது ரெஸ்ட் வேணும். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ வில் அப்லோட் த செகண்ட் பார்ட் ஆல்சோ. ஓகே, தட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ப்ராசஸ் மட்டும் இருக்குது, அதை நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே, வி ஹவ் கம்ப்ளீட்டட் த பிரின்சிபல்ஸ் அண்ட் டூல்ஸ். ஓகே, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஓகே பாப்பா, உங்களுக்கு இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.